ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கும் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து ரேண்டம் ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம மிட் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஹோட்டல் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம சார்ட் பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு ஸ்டாக் இது இந்தியன் ஹோட்டலு. பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸும் சூப்பரான ரிட்டர்ன் இதிலிருந்து. ஸோ ப்ரீவியஸ் ஹைக்கு முன்னாடி ஹை பார்த்தோம்னா இது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஹையெல்லாம் தாண்டிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஆல் டைம் ஹையை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லெவல், இது 663 சம்திங். ஸோ அதுதான் இந்த இந்தியன் ஹோட்டல்ஸோட ஆல் டைம் ஹை. இன்றைக்கி இந்த ஷேர் வந்து டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கு ஃபெப்பு போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகியிருக்கு ஒரு இடத்துல. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஏரியாவையும் மார்க் பண்ணிப்போம். ஸோ இது கீழே போச்சுன்னா நம்ம வந்து இப்போ என்ட்ரி ஆகக்கூடாது, ஓகேவா? ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு பாருங்கள், சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு அப்மூவில் இருந்து இப்போ சின்ன ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ கரெக்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ஷனோட வால்யூமும் நார்மலான வால்யூமில் கரெக்டாக இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு குட் சைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த 663 அதோட ப்ரீவியஸ் ஹையை வந்து நம்ம டார்கெட்டை வச்சுட்டு, ஸோ இந்த ஒரு லெவலை ரிஸ்க்காக வச்சுட்டு பை பண்ணலாம். ஸோ இது டார்கெட், இது ஸ்டாப் லாஸ். இது ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இங்கே அந்த பிறகு மறுபடியும் அகைன் என்ட்ரி ஆக போகிறேன்னு இருந்தாலும் சரி. பட் ஒன்ஸ் இந்த லெவல் கீழே போயிடுச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட். நம்ம வந்து அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்துடக்கூடாது. ஸோ நம்ம இந்தியன் ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே என்னோடய ஓன் நாலேஜ் வச்சு தான், உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்றது தெரிஞ்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஹிந்து காப்பர் எடுத்து ஸ்மால் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஹிண்ட் காப்பர் ஹைச்சி. ஸோ ஹிண்ட் காப்பர் ஸ்டாக் ஹிந்து காப்பர் ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு நம்ம லெவல்ஸ் அரைவோம். ஸோ இந்த ஒரு ஹை இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு லெவலில் ரியாக்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆன ஒரு லெவல் இப்போது நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை பார்த்தோம்னா இது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த என்ட்ரி போகணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஹிந்து பெட்ரோலை பொறுத்தளவுக்கு இப்போ இங்கே 30 பாயிண்ட்ஸ் 350 டார்கெட் வச்சுட்டு 30 பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம்.
ட்ரை பண்ணுங்கள் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. ஸோ நமக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கும்போது தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு கேப் இருக்கிற ஒரு லெவலை பார்த்து நம்ம டார்கெட் செட் பண்ணணும்.